எத்தனை காலங்களுக்கு இதை மறைக்க இயலும்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு தாங்களே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள்? தாங்கள் கஷ்டப்படுவது எனக்கு தெரியும். தாங்கள் நினைத்தால் அனைத்தையும் மாற்றலாமே. பார்வதிக்கு மார்க்கத்தை காட்டுங்கள். அவளுள் எழும் கேள்விக்கு விடை தாருங்கள் மகாதேவா. பலமுறை என் ஆசைகள் தோல்வியடைந்தது, நிராசையானது. ஆனால் இம்முறை எனக்கு நம்பிக்கை தோன்றுகிறது. பார்வதிக்கு மார்க்கத்தை காட்ட வேண்டியது நான் அல்ல, பார்வதி சுய மார்க்கத்தை கண்டறிய வேண்டும். என்ன விசித்திரம் இது! நான் எதற்கு இந்த இடத்திற்கு வர வேண்டும்? பார்வதியின் பயணமானது பரந்த நோக்கம் கொண்டதாகும். தங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது நாம் என்ன செய்வது மகாதேவா? காத்திருக்க வேண்டும். பார்வதி அப்பயணத்தின் மூலமாக அவளை பற்றி அறிந்து கொள்கிறாளா இல்லையா என்று காத்திருக்க வேண்டும். தன்னையே உணரும் அந்த யாத்திரையில் பார்வதி எச்சமயம் தன்னை கட்டுக்குள் வைத்திருக்க உணர்கிறாளோ அப்போது அவள் அறியாத பல விஷயங்களையும் நான் கூறுவேன். ஒருவேளை நீங்கள் கூறுவது போல் பார்வதி கட்டுக்குள் வரவில்லை என்றால்? இக்கேள்வியை நான் எண்ணி பார்க்க கூட விரும்பவில்லை நாராயணா. யார் அது? யார் அங்கே? தாயே. நந்தி, நீங்கள் அனைவரும் இங்க? தங்களை அழைத்துச் செல்லவே வந்துள்ளோம் தாயே. கைலாயம் தாங்கள் இல்லாமல் சூன்யமாக உள்ளது. ஒப்புக்கொள்கிறேன், தாங்கள் எங்களை பெற்றெடுக்கவில்லைதான். இருப்பினும் நாங்கள் தங்களுடைய பிள்ளைகள் தானே. தாயானவர் பிள்ளைகளை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். நான் யாத்திரை செல்கிறேன் நந்தி. அப்படி என்ன யாத்திரை தாயே? அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். இந்த யாத்திரை எங்கு சென்று முடிகிறதோ அங்குதான் என் கேள்விக்கான பதில் இருக்கிறது. அந்த பதில் கிடைக்கும் வரை என் யாத்திரையும் தொடரும். நான் விரும்புவதும் அதைத்தான் கௌரி. நீ திரும்பி வரும் பொழுது அனைத்தையும் அறிந்தவளாக வர வேண்டும். முன்னேறிச் செல். இருள் சூழ்கிறது. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது. கைலாயத்தின் தேவதை, அற்புத அழகியே, சண்டு மண்டு கூறியது உண்மைதான்.
மகாதேவா, சும்பன் பார்வதியின் முன்னால் நிற்கிறான். வேண்டாத காரியம் நடக்கும் முன் அவரை நாம் காத்தாக வேண்டும் மகாதேவா. நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். இல்லை நாராயணா, நான் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கு உன் தரிசனத்தை காணும் போது எவ்வளவு இன்பமாக உள்ளது தெரியுமா? என் சோகமெல்லாம் என்னவென்றால், உன்னுடைய இத்தகைய அழகை அந்த சாம்பல் சந்நியாசிக்கு அர்ப்பணித்தாய். உன்னுடைய அழகெல்லாம் இந்த அரசனுக்கு உரியது, அந்த யாசகனுக்கு அல்ல. இந்த அழகை ஆராதிக்கும் அருமையை அந்த கபாலன் அறிய மாட்டான். உன்னுடைய யவ்வனத்திற்கு சிறந்த இடம் எது தெரியுமா? என்னுடைய மாளிகைதான். வார்த்தைகளை உதிப்பதற்கு முன் என்னவென்று யோசித்து பேசு. தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்க்காமல் இங்கிருந்து சென்று விடு. செல்வதா? என்னால் எவ்வாறு செல்ல முடியும்? கோபத்தில் உன்முகம் இன்னும் அழகாக தெரிகிறது. அமைதி கொள்ளுங்கள் தாயே. யாரை எப்படி அழைப்பது என்று தெரியாதா மூடனே? இந்த அழகான தங்க தாரகையை தாய் என்றா கூறுவது? பார்வதி இங்கிருந்து செல்ல நினைத்தால் நான் முதலில் கொய்வது உன் தலையாகத்தான் இருக்கும். பார்வதி, நீ தாளாட்டும் தாயல்ல. என்னுடைய மாளிகையில் நீ மகாராணியாக இருக்க வேண்டியவள். உன் மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது மூர்கனே. பார்வதி, அழகு சௌந்தர்யத்தின் அமிர்தமே, உன் அழகிற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் மரணிக்கலாம். சும்பன் தன் வரம்பை மீறி சென்று கொண்டிருக்கிறான் மகாதேவா. பார்வதி கோபம் அடைந்தால் மகாகாளி வெளிப்பட்டு விடுவாள். அது விபரீதமாகிவிடும். உங்கள் மௌனம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. பதில் கூறுங்கள் மகாதேவா. தாங்கள் தங்களின் பதி தர்மத்தை மறந்து விட்டீர்கள் போலும். இருப்பினும் நான் என் சகோதரியை ரட்சிக்க வேண்டும். பதி தர்மம். பதி தர்மம் என்பது ஒரு பெண்மையை காப்பாற்றுவது மட்டுமல்ல நாராயணா. இந்த யுத்தத்தில் பார்வதி மட்டுமே செயல்பட வேண்டும். பதி என்ற காரணத்தினால் பார்வதியின் சக்தி என்பதை நான் உணராமல் இல்லை. இந்த யுத்தத்தில் வெற்றி என்பது அவள் மட்டுமே அடைய வேண்டிய ஒன்றாகும். பார்வதியின் மகா சக்தியை நான் நன்கறிவேன் நாராயணா. குரோதத்தை வெளிப்படுத்தும் தன்மையை அவள் கற்க வேண்டும். மகாதேவனுக்கு உன்மேல் அன்பிருந்தால் தனியே அனுப்பியிருக்க மாட்டான். நீ என்னுடைய மாளிகையை அழகுபடுத்துவதற்கு வந்தவள் பார்வதி. மகாதேவரை பற்றி அப்படி பேசாதே மூர்கனே. பார்வையிலிருந்து நான் விலகவே மாட்டேன்.